ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃபிலிம்லி. திஸ் அர்ஜுன். இன்றைக்கி நம்ம இந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ரெஸ்டு பேஷண்ட். படத்தோட டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுவும் ஒரு வித்தியாசமான த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிம் தான். ஏன்னா நம்ம வரிசையாக எல்லா த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ மட்டும் தான் நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ இந்த இதில் எப்படின்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து மெஜாரிட்டி டிஓபி கரெக்டாக டீட்டெயில்டு டிஓபி எந்த இடத்துல ப்ராப்பராக வேணுமோ அதை இடம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி சம் ஃப்ரேமிங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த சீன் வந்து எங்கே நடக்குது, ஆக்சுவலாக எங்கே நடக்குது, வாட்ஸ் மோட்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லாமே ஆடியன்ஸை யோசிக்க விட்டுருப்பாங்க. இந்த படத்தோட கதை டிப்ரெஷன் பேஷண்ட். ஒரு டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து ஒரு கொலை பண்ணிடுவான். ஸோ கொலை பண்ணும்பொழுது அவங்ககிட்ட முன்னால் இமேஜினேஷனாக ஒரு கேரக்டர் வந்து பேசும். ஸோ அந்த கேரக்டர் பேசும்பொழுது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க. அதாவது ஓநாயோட கவால், அதாவது ஓநாய் வந்து ஊழையிடும். ஸோ பசியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓநாய் வந்து ஊழையிட்டு வெளியே எக்ஸ்ப்ரெஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் அந்த கேரக்டர் சொல்லி முடிக்கும்போது நான் தான் உனக்கு ராஜா, நீ தான் எனக்கு இறன்னு சொல்லி முடிப்பாங்க. ஸ்டோரியே நல்லா கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம தான் திங்க் பண்ணி யோசிக்கணும் என்ன மாதிரி ஸ்டோரி. அதாவது டிஃப்ரெண்ட்டாக இன்டெரக்டாக சொல்லணும்னு நினைக்கக்கூடிய எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும், கட்டாயம் பார்க்கணும். அவங்க என்ன கன்வே பண்ண வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த படத்துக்கான லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இந்த படத்தில் மியூசிக்கு ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஒரு ரேப் சாங் மாதிரி ஒன்று பண்ணிக்கிறாங்க, நல்லாயிருக்கும். பட் அது வந்து கரெக்டான இடத்துல பொசிஷன் ஆகலை அப்படிங்கிறது வந்து ஒரு படம் முடியும் போது அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மியூசிக் வந்து ஒவ்வொன்றுமே கரெக்டாக ஒரு ப்ராப்பராக அப்படி திடீர்னு சைலண்ட்டாக போகும், திடீர்னு கரெக்டாக வைப்ரேட் ஆகும். 5 நிமிஷம் தான் படம், சூப்பராக இருக்கும், பாருங்கள். படத்தில் எந்த ஒரு பிசுறுமே இல்லை. ஸ்டோரி எனக்கு இன்னும் கூட நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதான் நான் உங்ககிட்ட அப்படியே ஆடியன்ஸ்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட மனநிலை எப்படி, அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ பார்க்கணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ பண்ணணும், ஷார்ட் ஃபிலிம்க்கு எல்லா ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷார்ட் ஃப்ரெண்ட்லி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஷார்ட் ஃப்ரெண்ட்லி சேனலை போய் பாருங்கள். அண்ட் அந்த சைட்லக்கான லிங்க் கீழே இருக்குது, உள்ளே போய் பாருங்கள். நிறைய ப்ரொமோஷன் பேக்கேஜஸ் இருக்கும். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை தேடி பார்க்கலாம். அதே மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், ஷார்ட் ஃப்ரெண்ட்லி தீபாவளிக்கு வேண்டி நம்ம ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது தீபாவளி கிராக்கர்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் எல்லோரும் வாங்குவோம். ஸோ கிஃப்ட் பாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்குது. உடனே போய் அந்த சைட்டில் போய் பாருங்கள். தேங்க்யூ.